ஆட்டமாடி பாட்டு பாடி நான் அழகான கோமாளி வந்தேன் ஐயா. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் ஐயா. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேன் ஐயா. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேன் ஐயா. சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேன் ஐயா. சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேன் ஐயா. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஒரு விட்டு ஒரு வந்து காதல் கீதல் செய்யாதீங்க. பேரு கட்டு போனாதுன்னா நம்ம பொழப்பு என்ன ஆகுங்க. விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரும் இங்க உங்களை நம்பி. விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரு அட உங்களை நம்பி. ஒரு விட்டு ஒரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. நான் என்ன வாடுறேன்னு யாருக்குமே புரியக்கூடாது தெரியக்கூடாது. நீ பாட்டுக்கு நோண்டிக்கிட்டே இரு ஜேஜிபிக்காரன் மாதிரி. இதில் சார் போய் கலாம் ஐ ஜெட்டு திராணின்னா உலக நாட்டுக்கு பூரா தெரியும். அவ்வளோ ஃபேமஸான ஜெட்டு. உடம்ப குறை வர வர தாலி எச்சப்பு மாடு மாதிரி இருப்பேன். கண்ணு மயிறு வேற தெரியல. 12 ரூபாய்க்கு கண்ணாடி வாங்கி வச்சுருக்காங்க சார். அதான் அருமையான ஒரு உண்மையிலேயே திராணி கிராமம் இந்த கலா மைசெட்டை வச்சுதான் எனக்கு தெரியுங்கய்யா. நான் பெருமைக்கு சொல்கிறேன் கிடையாது. இந்த ஊரே இந்த மைசெட்டை வச்சு தான் தெரியும். ஆனால் இங்கே வந்தவனு தான் தெரியும் எம்மதமும் சம்மதமும் வாழக்கூடிய இந்த புண்ணிய பூமிக்கு நான் வந்திருக்கேன்னு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மதம் சாதி இதெல்லாம் அப்பாற்பட்டது. நம்ம எல்லாரும் தமிழன் என்பதுதான் உண்மை. ஐயா சேர்மன் ஐயா இங்கே உட்காந்துருக்காரு. அவரை பார்க்க ஆளுக 1000 பேர் வெளியே காத்து கிடக்கணும். இப்போ உங்களையே இடம் இல்லாமல் உட்கார வச்சுருக்காங்க. அதுக்கு தேன் சொல்கிறேன், எலெக்ஷனுக்கு காசு கொடுக்காதையே காசு கொடுக்காதேன்னு. அவர் பவர் நாளை காட்டுவார். யாராவது ஆதார் அட்டை இல்லைன்னு போனீங்கன்னா கொட்டையில் அடிச்சிருங்க. ஹலோ 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 அன்னை தந்தை தான் வணங்கி திராணில் உள்ள அருமை சபையோர் வணங்கி அருமை வந்திருக்கும் சபையும் கீழார் வணங்கி திராணி கிராமத்திலே என் கட்டண கட்டழகி நமக்கு அரக்காசி அம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி. நமக்கு அரக்காசி அம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி. அவோய் அன்னை தந்தை நான் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி. அன்னை தந்தை தான் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி. காணப்போகிற முருகா என்னடா சாமி வருது வர்றா. திராணி கிராமத்தில் என் கட்டண கட்டழகி நமக்கு அரக்காசி அம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி. அமோய் அரக்காசி குங்கும பொட்டழகி போடு. ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ. அல்வாக்கு சொல்லி வச்சா பால்ரமானு கேட்ட முடியா. அல்வாக்கு சொல்லி வச்சா பால்ரமானிக்க என் முனியாண்டி. ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா அருள்வாக்கு சொல்லி வச்சா. அல்வாக்கு சொல்லி வச்சார் பால்ரமானிக்க பொல்லாத முனியாண்டி. கண்டிச்சரி கம்மாயா உனக்கு ஊத்தாங்கரையா. என் காளி முனியா உனக்கு உடமரம் தாண்டா படுக்க கிளப்புதுடா கள்ளிச்சேரி மண்ணை விட்டு இந்த திராணி கிராமத்துக்கிட்ட முனியண்டி. கொஞ்ச நேரம் இந்த ஊர்லயே காத்து கூடா பாப்பா. அலுயர விச்சரவா 18ஆம் படி பெரிய கருப்பு அசையாது முடியறவா உனக்கு அசையாது முடியறவா. அலுயர விச்சரவா அசையாத முடியறவா
18ஆம் படி பெரிய கருப்பு உனக்கு அசையாதுடா நாட்டு குடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு உன் இடமணிய மாற்று இறங்கி வாடா. அழுகிற வச்சருவா 18ஆம் படி பெரிய கருப்பு அசையாது முடியறவா உனக்கு அசையாது முடியறவா 18 படி கருப்பு சாமி 18 படி கருப்பு சாமி அந்த 18ஆம் படி தான் எனக்கு குலசாமிட்டா 18 படி கருப்பு ஏ சாமி. ஆமா 18 படி கருப்பு ஏ சாமி. கருப்பு மழை நல்ல மதிய நேரம் கிராணில உள்ள மக்கள் எல்லாம் அரக்காசு அம்மனை வணங்கால எல்லோ எலேலோ எலேலமா எலேலோ எல்லோ எலேலோ எலேலமா எலேலோ. ஒரு திரண்டிரச்சு உள்ள திராணி கிராமம் அரக்காசு அம்மனை வணங்க பயபக்தியோடு எரிதிடா கிணித்தியே ஒரு திரண்டிருச்சு அரக்காசு அம்மனை வணங்க ஒரு திரண்டிருச்சு. ஒரு திரண்டிருச்சு திராணி கிராமம் ஒத்துமையாகிருச்சு உள்ள ஒத்துமையாகிருச்சு ஒரு திரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு புள்ள ஒத்துமையாயிருச்சு. அம்மா திரண்டிருச்சு என் மாமா நாடு திரண்டிருச்சு என் மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழல மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழல மாமா. ஜெய் இவன் நோக்காமட்ட வீம்புக்காரன்டா தண்ணியை போட்டு என்ன நோத்தாவோட சாமி வருது உனக்கு. நான் பெரிய கோடாங்கி தாலி 3 நாளைக்கு நீர் வராமல் செஞ்சு விடுவேன். அப்புறம் ஒன்றுக்கு இருக்காமல் இப்படியே இழுச்சுக்கிட்டே தெரிவேன். என்ன ஜாமி வருது உனக்கு? உன்னையால குறி சொல்ல முடியுமா? உன் ஜாமியோட அடையாளத்தை உனக்கு சொல்ல முடியுமா? பேசாம இரு. நான் நாடகத்துக்கு வந்துட்டேன்னா நான் வெளியே வந்ததுக்கப்புறம் என் ஜாமி ஊரை இங்கேயே தான் நிற்கும். ஏன்னா நாங்கள் பரம்பரை கோடாங்க. ஒரு கிராமம் நல்லா இருக்கிறதுக்காகத்தான் ஜாமியை கூப்பிடுவேன். நான் பேர் வாங்கணுன்னா உலகத்தில் வாங்கிட்டேன். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பேர் வாங்கிட்டேன். ஆனால் நான் எங்கெங்கே போகிறேனோ அந்த கிராமம்லாம் ஜெலிப்பாக இருக்க முன்னே எங்கள் ஐயா கோடாங்கி முனியாண்டி சொன்ன வாக்கு. கள்ளிச்சேரி காளி முனி ஐயா இங்கேயும் முனியாண்டி இருக்கேன். இந்த ஆத்தா எல்லாரும் பூக்குழி இறங்குறிய கள்ளிச்சேரி காளி முனியாவுக்கு வந்து 600 வருஷம் உடம்பறந்தேன் படுக்க 3 அடி ஊற்று தண்ணி இன்னும் வத்தலை. நாடு ஊரா என்னை பேர் வாங்க வச்சது ஏன் ஜாமி. உங்கள் எல்லாத்தையும் 100 ஆண்டு காலம் வாழ வைக்கிறது நம்ம ஜாமி தான். எல்லாரும் நல்லா இருக்கேன். அதே மாதிரி திமிரு மயத்துக்கு ஆடாது. என்ன மங்கு மகனு கொச்சு விட்டு போய் சுணங்கிட்டானடா கல் குடிச்ச மாதிரி இருந்தா என்ன ஜாமி அடையாளம் சொல்ல தெரியா ஜாமி ஜாமியா. பேரன்பு கொண்டே என் உயிரில் மேலான்னு பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த ஜாமியெல்லாம் கையெடுத்து வணங்கி விட்டு இந்த நாடக கலையும் காப்பாற்றி கொண்டிருக்கின்ற என் உயிரில் மேலான என் அன்பு தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் அடியன் MKRின் பணிவான இரவு வணக்கம். நாடகம் என்ன நாடகம்னா வள்ளி திருமண நாடகம். அது கூட தெரியாமல் சில பேர் முக்கால் போதில் வந்து தொலைச்சிருப்பேன். நாடகம் வள்ளி திருமணம். நேற்று கதம்ப நாடகத்துக்கு போனேன். ஒரு ஆள் உள்ளே வந்து கேட்குறாரு என்கிட்ட நாடகம் கட்டப்பூ நாடகம் தானேன்ட்டேன். அப்போ எந்த லட்சணத்தில் வந்திருப்பேன் பார். ஆமாம் கருப்பேந்தேன். இரு நான் கூப்பிடும்போது வாப்பா. அவனை அளவுகளுக்கு ஏற்றி விட்ற வண்டியில் கருப்பன்ட்ட போய் சந்தனம் வாங்கிட்டு வரட்டும். ஐயா காவல்துறை ஐயா கணேஷ் போல கேஸ் போட முடியுமா? போட்டு காலி பண்ணி விடுங்க. லக்கு அடிங்க வழக்கம். இங்கே பெண்கள் எல்லாம் அமர்ந்திருக்கீங்க. இங்கே வர இடம் இல்லாமல் ஏத்தாய் வீட்டுக்கு போய் பொழைச்சிக்க ஓடு. என்ன உணர்ச்சியை நாடகம் பார்க்க பாயை சுட்டிட்டோன்னா வீட்டை சுட்டிட்டு வர்ற என்ன 77 வாயு சிச்சுக்க ஈன்னு முதலே வரணும். நோனி மகளை எப்போ வர்ற என்ன முதலே வா. ஊரா அப்படித்தான். இது ஊரை என் சொந்தக்காரங்க உரிமையோட எந்த ஊர்லையும் பேசக்கூடிய ஒரு பாப்புன்னா MKR தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் தான் முன்னாடி நிற்பேன். எனக்கு ஒரு கஷ்டம்னா நீங்கள் தான் இருப்பீங்க. நம்மளை விட்டு ஆளே இல்லை. போதும் ஜல்லிக்கட்டு மாதிரி விசில் அடிப்பேன்.
இதில் என்னென்னா பொம்பளையாள் ஊரா அப்பயே வந்து பாயை விரிச்சிருப்பிய தார் பாயை விரிச்சிட்டு எத்தனை பொம்பளை கொஞ்சம் நேரத்தில் தலைமையத்தை பிடிச்சி சண்டை விட முடியும். இது விரிச்சு போட்டு போயிருக்கும், வேற பொம்பளை உட்காந்துருக்கு, நகட்ட முடியாது. இது வந்து புலம்பிகிட்டே தெரியும். ஏக்கா நீங்கள் எந்த ஊரா? ஆமாம். உனக்கு யார் மக? நான் பூச்செண்டு மக. எனக்கு நீ நாத்தனா வேற முடியும். உன் பாயில் உட்காந்தா நான் என்னடி? பார்த்தா பாய் விரிச்ச ஒம்பளை மண்ணில் உட்காந்துருக்கும், ஓசியில் உட்காந்த ஒம்பளை நல்லா இழுச்சு, அதுலேயும் கனமான ஒம்பளைனா சிமுண்டு மூட இந்த தண்டி இருக்கும். அதான் ஒரு வாயில் உன் குண்டியை வச்சுட்டு போயிடுவேன். நாடகம் நக்குன மாதிரி இருக்கும். மொத்தம் இதுதான் பேச்சே, மொத்தவங்க அம்மா தான் நாடகமே. இதுக்கு என்னை ஊருக்கு போட்டுக்கிறிய. ஏன்னா இந்த கலை ஆயகலை 64 கலை இருந்தாலும் அழியா கலை நாடக கலைன்னு ஏன் சொன்னான்னா, எத்தனை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாடு செழிக்கும், நல்ல மழை பெய்யணும்னு பாடுறாங்க. ஆனால் அதிகாலை 5:30 போல முருகனும் வள்ளி மாலை மாத்துட்டு மனதார நாடு செழிக்கும், நல்ல மழை பெய்யணும்னு பாடக்கூடிய ஒரே கலைஞன்னா நாடக கலைஞன் தான். என்ன கிருநே இருக்காங்க 4 பேரும். நீங்களாவது கைதட்டுங்கடா. பருப்பு வேகலைன்னா சிலிண்டரை ஏத்துறா. இந்த தீபாவளி வந்துச்சு, வாங்கடா போவோம். இந்த வெடி போடுங்க. எந்த ஊராக இருந்தாலும் சாத்திரப்புக்கு போடுங்க. சாத்திரப்புக்கு 5000 10,000 முடிச்சுக்கோங்க. சில ஊர்லாம் பார்த்தா 3 லட்சம் 4 லட்சம் வெடியை போட்டு காசை கறியாக்குறேன். அப்படி காசை கறியாக்கக்கூடிய அந்த காசில் ஏழை வேலைக்கு உதவி செய்யுங்க அவங்க ஊரில் உள்ளவங்களுக்கு. அதே பெரிய புண்ணியம். புண்ணியத்தை சேருங்க. அதுவும் கல்யாண வீட்டிலலாம் வெடி போடுறேன். பூரா தண்ணியை போட்டுக்கிட்டு மாப்பிள்ளை அப்போத்தான் ஆளாத்தி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க வீட்டுக்கு முன்னாடி. ஒரு இலவட்ட பைய நிறைய போதில் வந்து இந்த சீனி வெடி ரோல் அப்படி உருட்டினேன். மாப்பிள்ளை கவட்டுக்குள்ளே போயிடுச்சு. பற்ற வச்சுட்டேன். பட்டாப்படன்னு வெடிச்சோடனே மாப்பிள்ளை வேட்டி அவுத்திருக்கேன். முண்டை சட்டி ஓடலை. சட்டி ஓடலைன்னா அங்கே 2 பேர் கண்டங்கரவை பாம்புன்னு தரங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் ஜோக்கு, சிரிச்சுக்கோங்க. இதில் எத்தனை பேர் இலவட்ட பைய பெட்ரோல் இல்லாமல் வந்தையோ. இதில் இந்த பப்புன் டான்ஸ் முடிஞ்ச உடனே திமுன்னு போவாங்க இலவட்டம் பூரா. 500 பேர் வந்தாங்கன்னா 500 பேரும் போய் அன்னைக்கு ஒரு ஆள் என்ஃபீல்டை போய் சாட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மட்டக்குன்னு என்ன சாட்டாகலைன்னு அந்த என்ஃபீல்டுக்காரன் வந்து ஒரு அரை அரைஞ்சேன். ஓன் டிவிஸ் புட்டி முண்டை அங்கே நிற்கிதுரா. வந்த வண்டியே தெரியாமையா? ஏய் சூத்து என்ன பிடிச்சிருக்கிற? திராணி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா அரகாசு அம்மனையா. அரகாசமே 2 வரம் கொடுக்கிறாளையா. மக்களை எல்லாம் நோய் நொடிய தீர்க்கிறாளையா. அரகாசம்மன் நோய் நொடிய தீர்க்கிறாளையா. திராணி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத அரகாசம்மன். அரகாசம்மன் மக்களை எல்லாம் நோய் நொடிய தீர்க்கிறாளையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அரகாசு அம்மந்தானையா. தத்துரோமா இந்த ஊர்ல இருக்கிறாளையா. திராணில மக்களை எல்லாம் காக்குறாளையா. பொல்லாத கோவக்காரே பட்டம் உண்டு தாம்படுக்க. பொல்லாத கோவக்காரே பட்டம் உள்ள தாம்படுக்க. வாழ்ற மணிக்க முனியாண்டியா. முனியாண்டி தத்துரோமா இருக்கிறானையா. முனியாண்டி தத்துரோமா இருக்கிறானையா. திராணி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத அரகாசம்மன். அரகாசம்மன் மக்களை எல்லாம் காக்குறாளையா. ஏழைகளுக்கு நோய் நொடிய தீர்க்கிறாளையா. அரகாசம்மன் நோய் நொடிய தீர்க்கிறாளையா.
ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பாட்டம் முட்டை உள்ள காலத்துலேருந்து நம்ம தொண்டு தொட்டு நம்ம எல்லாரும் பூக்குழி இறங்குறோம். இந்த பூக்குழி இறங்குவது கூட அந்த காலத்தில் உள்ள முன்னோர்கள் மருத்துவத்தை கண்டுபிடிச்சேன். பக்தி ஒரு பக்கம், இந்த பூக்குழி இறங்கும் போது உள்ளங்காலில் அந்த சூடு தெரியும். இந்த சூடு வந்து தலைமுடி வரைக்கும் சுருன்னு இழுக்கும். அப்போ நரம்புகள் நல்லா செயல்பட்டு இரத்த ஓட்டம் சீராகும். அதோடு நமக்கு பக்தியோடு அம்மன் அருள் தரும் என்பது எல்லளவும் சந்தேகமில்லை. இப்போ இங்கே எரிகிற தீயை உண்மையிலேயே அருமையாக இறங்குறீங்க. எங்கள் ஊர்லெலாம் பூக்குழி வளர்ப்பாங்க. நாளே வளர்த்துருவேன். வளர்த்து எரிஞ்சு சாம்பல்லாம் பறக்கும். அதில் ஒய்கிட்டு ஆடுவாங்க. மண்ணித்துள்ளி மண்ணித்துள்ளி மண்ணில் சங்கம் மண்ணித்துள்ளி மண்ணித்துள்ளி. பொம்பளைலாம் அங்கே போய் தாய் விளையாண்டுட்டு எந்திரிச்சு போவாள். பக்தியோடு எவன் ஒருவன் வணங்குறானோ தெய்வன் கண்டிப்பாக உன் குடும்பத்தில் உன் மனசில் நின்று உன் வாழ்க்கையில் எந்த குறை இல்லாமல் செய்யும். நான் கண்ட உண்மை. தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் தப்பாக இருந்தால் சொல்லுவேன். இந்த வர்றாரு அப்பு வாங்கப்பு. ஏய் அது அது என்ன நினச்ச பெரியப்பா? என்ன நினச்ச? உன் அப்பாட்டி வீட்டுக்கு போகிற சந்துன்னு நினச்சியோ? அதுக்குள்ள நுழையறிய கழுத்து விடுறிய என்ன? கழுத்து விடுற என்ன? தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரோ அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அட தென்பாண்டி ஏ ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேய்க்கரம்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி. வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. அட தென்பாண்டி அட பாத்தியனூர் அட தாண்டி போனா அந்த பரம்ப கூடி அட கொஞ்ச தூரம் அட சத்திர கூடி ஒரு டோல் கட்டா அட 4 ரோடு அது ராமநாடு. அட நேரா போனா அட பாம்பன் பாலம் அட வந்துருச்சு அட ராமேஸ்வரம் ஐய படுத்திருக்காரு அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்க உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய்மொழி இருந்தவரா ஐயா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தார் ஐயா, இளைஞர்களை சீரட்டடிக்க சொன்னார் ஐயா. கல்வி வளம் தந்தார் ஐயா, இளைஞர்களை கனவு காண சொன்னார் ஐயா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். விண்மீது அங்கே விண்மீது கனகி வீணார், தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். மீது கனகேறினார், தமிழக மண் மீது புகழ் தூவினார். விண்மீது கனகி வீணார், தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. நல்வாக்கு நீ கூறடி, நான் அப்துல் கலாம பார்த்துடுவேன். என் உலக விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் மெய்யானியே. எங்க தானே போனேங்க ஐயா, உங்க பேரு மட்டும் போகலையா. நீங்க தானே போனேங்க ஐயா, நீங்க சொன்ன பேரு மாறலையா. அப்துல் கலாம்.
இந்த கைதட்டாத ஆளு பூரா அப்துல் கலாம் ஐயா யாருன்னு தெரியாம தானே இருக்கு. அப்துல் கலாம் ஐயா உலக நாடுகளை எல்லாம் திரும்பி பார்க்க வைத்த ஒரு தமிழன். அவர் இந்தியாவுக்கு அவருடைய அறிவு, அவர் படித்த படிப்பு, நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு தான் அணுசக்தி ஆயுதங்களை கண்டுபிடித்தார் அப்துல் கலாம் ஐயா. ஆனால் இந்திய நாடு பெருமைப்படுதோ இல்லையோ, ஒவ்வொரு தமிழனும் வணங்க வேண்டிய ஒரு தமிழன் அப்துல் கலாம் ஐயா. வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள. வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள. கட்டிய மனைவிய நீயும் தான வெள்ள பேசலாமா? காசுக்காக பெண்களை நீயும் திருமணம் செய்யலாமா? அட வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்துல குடும்பத்தோட அடிக்கிற கொள்ள. ஏன் இந்த பாட்டை பாடினா, அன்றைய காலத்துல கல்யாணம் பண்ணாங்க. பண்ணும்போது என்னன்னா, ஒரு எந்த கல்யாணம் பண்ணிட்டு அந்த மண்டை அப்படி இருக்கு. இங்க வா சித்தப்பு, சித்தப்பாய் சித்தப்பு, நீனா விறகு வெட்டும் போது எத்தனை ஒம்பளி ஜெலையை பிடிச்சி இழுத்துருப்பாங்க. வா, இவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுங்க. பழைய கேஸ் 1980 இருந்த கேஸை போடுங்க. ஒன்று வாங்க இப்போ. அம்பலர் ஐயா காணா, நீங்கள் தான் அம்பலரா? வாப்பு இங்கே. என்ன எதுவும் பிரச்சனையா? ஏப்பா பெரியப்பா பிரச்சனையா? வந்துட்டாப்லையா? வந்துட்டாப்ல மாமதுர அண்ண கோடி மாமதினி அண்ணே ரெடி. மாமதுர அண்ண கோடி மாமதினி அண்ணே ரெடி. ஆட்டத்துக்கு 500 ரூபா கொடுத்துட்டு போ. ஏன்டா வெட்டி. கிராம நிர்வாக அதிகாரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு திராணி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். ஆமா, எல்லாத்துக்கும் போட்டுருங்க. இங்கே அரமணித்துக் கொண்டிருக்கும் பிறைத்தனி பயமையன் புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த அன்பு தம்பி டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறது திராணி கிராம பொதுமக்கள் சார்பாக. இங்கே மிருதங்கத்துக்கு கொண்டிருக்கும் அழகான ஒரு வாத்தியக்காரன் என் தம்பி. நான் பாடும்போதே என் தம்பி எப்படி இப்படின்னுவேன். காரணம் அவனுடைய இனிமையான வாத்தியம். கைதட்டலாம். காளீஸ்வரன், ரெட்டையாலாம் காளீஸ்வரன். விடே மாட்டேன். பேர் வாங்கி தரலைன்னா நான் போவே மாட்டேன். ஏன்னா நீங்க இல்லாட்ட நான் நான் கூட இது நினைச்சிட்டேன் கருங்கல்னு. ஏப்பா மெதுவா குனி. ஆல்ரவுண்ட் இசை கொண்டிருக்கின்ற ஆல்ரவுண்ட் இசை கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை ஏகே அருள். போடுப்பா. நீ அவசரப்படி என்ன ரேஷங்கல்ல அரிசி விடுறாங்களா? இருப்பா பெரியப்பு. தாளமித்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் பெருங்கொண்ட ஒரு கோயில் பூசாரி. என்னடா வீட்டை விட்டு தள்ளி இருக்க? என் நண்பன் சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறேன். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலத்தை சேர்ந்த தம்பி முருகன் அவர்களுக்கும் கலா யூடியூப் சேனல் மைசெட் ஓனர் திராணி என் அன்பு தம்பி. உன் பேர் என்ன? கார்த்தியா சரவணாடா? கார்த்தி என் தம்பி. கலா மைசெட் ஓனரே நீதானப்பு. என்ன நீதான ஓனரு? என்ன கண்டுக்கிற மாட்டேன். யூடியூப் பதிலா தம்பி வாடா அந்த முட்டை பறிச்சாலே அனுப்பிவிடுறாங்க. செகுல தெறிக்க அழைவன் காலாறு கோயிலிருந்து அப்படி நாடம் பார்க்க சொல்லுது. நோனி மேனைக்கு வேணாம். யூடியூப் சேனல் முருகன் பதிலா தம்பி காலாறு கோயில் பேர் என்னையா? என்னது? சரி, கிருபாலன் அவர்களுக்கு பொன்னாடைய போத்து. ஓ மை காட், அன்னைக்கு சம்சா கேட்டேன், நான் மொத்தம் வாங்கி தரான். போடு. அப்போ 2 துண்டா மூட்டி போடு. நீ கட்டி குளிக்கும் போது
போ இங்கே மாட்டேன். இங்கே பப்புனாக நடிக்கும் எம்கேஆர் அன்பாலயத்தின் உரிமையாளருமான எனது அன்பண்ணன் எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை ஊற்றப்படுகிறது. அண்ணே போட்டா கொஞ்ச நேரத்தில் வெதரில் அடிக்க ஒரு பிள்ளையும் என்கிட்ட வரக்கூடாது 4 மணி வரைக்கும். என்னப்பா அப்பா ஹலோ 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 இந்த இது சீன் அமைப்பு ஐயா சீனு கம்பெனி லிங்க விலாஸ் காரக்குடி ஆறாவயல் உரிமையாளர் சந்திரண்ணே மேடைக்கு வாங்கண்ணே. அண்ணே கை தட்டலாம் ஏன்னா எங்க அண்ணே இந்த அழகான சீனை கட்டலைன்னா நாங்க ஊராமே நிறுவனமத்தான் தெரியும். அது காரணமே நீதான். மைசெட்டு கலா ரேடியோஸ் திராணி உரிமையாளர் மேல வானே தம்பி கார்த்தியை வாங்கிட்டு போடா. கார்த்தி எங்க போயிட்டேன். கொட்டகை அமைப்பு என் சின்னையா சி பாண்டி வேலாயுத பட்டணம். சின்னையா பாண்டி ஏய் நீ எங்கிட்டு கொட்டா ஓடுவ? ஐய சிரமம் தான்டா. நினைச்சு தானே வர்ற. பார்த்து வா நெருஞ்சு முள்ளு கிடக்கும். நீ வர்றதுக்குள்ளே நாடகம் முடிஞ்சு போமாடா. நான் என்ன செய்வேன்? கொட்டை ஒரு ஆளு கம்புக்கிட்டே படு. நீ போய் நடுவில் படுத்து கிடக்க எதுக்குன்னே? ஒத்தையில் படுத்து கிடக்க பயந்து கிடக்கும். உண்மையிலே கொட்டகை அமைப்பு வேலாயுத பட்டணம் என் சின்னையா சி பாண்டி. கம்பு ஊண்டுவேன். மதிப்புக்குரிய காவல்துறை ஐயாக்கெல்லாம் போட்டிங்களா? ஏன்னா அவங்களுக்கு தான் மெதுவாக போடணும். நாளை பின்ன லைசன்ஸ் எல்லாம் போனேன்னா உன்னை பிடிப்பாப்பா. துண்டு இல்லாட்டாலும் வீட்டில் இருந்து எடுத்து வந்து கொத்தி. சரி தமிழ் தேவ் உருவாட்டிலிருந்து வந்த என் தம்பி அவர் சார்பாக எனக்கு பொன்னாடியை போத்தி நினைவு பரிசை வணங்குகிறார்கள். நன்றி. ஏஆர் சரண் சிங்கராஜா சா தமிழ் தேவு புலியிடதம்பம் உருவாட்டி நாடு அன்பு உறவுகள் சார்பாக என்னுடைய புகைப்படத்தை நீ ஏண்டா போய் இந்த போகும்போது இந்த 5ஆம் நம்பர் ரூமில் வச்சுட்டு போ. அது 5ஆம் நம்பர் அண்ணேது. 3ஆம் நம்பர் போயிடாதரா பொம்பளை பிள்ளை ரூம். என் தம்பி பாரதி மறக்க முடியாது. நீ என்ன உறவுல? கோயிலாம்பட்டி. இது என்னடா அது? பிரி ஓப்பன் பண்ணா தானே தெரியும். வீர சின்னையா வீர சிங்கம் காளி சம்பள நினைவாக ஏஆர் சரண் சிங்கராஜ சார்பாக அன்பாலயத்துக்காக 501. நன்றி என் உறவே. முயற்சியால் வெற்றி பெறுபவன் மனிதன். தானும் முன்னேறி மற்றவரையும் ஏற்றுபவன் மனிதன் அல்ல, இறைவன். இறைவா எம்.கே.ஆர். நாடகம். நன்றி என் செல்ல தம்பி. வாடா புறா. போதும் நீ 5ஆம் நம்பர் ரூமில் வச்சுட்டு போ. பொன்னாடியை போத்தி நினைவு பரிசை வழங்கிய அன்பு உறவுகளே, நீங்கள் எவ்வளோ ரூபா காசு கொடுத்தாலும் போகிற ஓக்கில் ஒரு ஏழை கஷ்டப்படுற மக்களுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால்
நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த புகைப்படம் அன்பாலயமும் அன்பாலயத்தில் உள்ள என்னுடைய உறவுகளும் இந்த உலகம் உள்ளவரை அங்கே இது இருக்கும் என்பதை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆடு வச்சிருந்தேன் ஒன்னுக்குத்தான் இந்த பாட்டு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். காரக்குடியில சின்ன மாறி ஒரு ரேசு மாடு வச்சிருந்தேன். குதிரை 2 வச்சிருந்தேன். மற்ற ஆளுகள்லாம் 15,000க்கு செல்லு வாங்குறாங்கன்னு அவங்களுக்கு போட்டியா 2 லட்சத்துக்கு ஐபோனு வாங்கி வச்சிருந்தேன். புளியடி தம்பத்தில் மெயின்ல 10 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டு இருந்தேன். காசு பெருத்து போச்சு, என்ன செய்யறதுன்னு காரக்குடியில 2 பொம்பளைய வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரச நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடம் 10 பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடினால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க்கு கடைய தேடி நடையா நடந்தோம் அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். கழுத்துல போட்டிருந்த செயினை வித்து குடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலந்தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட சரக்க 5 மணிக்கெல்லாம் அடிச்சு உடலந்தாண்டா வெந்தது. பொண்டாட்டி பிள்ளைய பெத்ததா இதை பெண் சொல்ல கேட்காம தொடர்ந்து 20 வருஷம் கஞ்சி தண்ணி இல்லாம பிள்ளை குட்டி பொண்டாட்டியெல்லாம் தேடாம சரக்கு பாட்டில் மட்டும் கையில வச்சுக்கிட்டு தெரிஞ்சவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரச நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடம் 10 பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம். இருக்கிற விஷமிதடா இருக்க கொல்லுதடா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுசை வித்து பிரிதானே அடிச்சு புட்டேன். வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி MKR மதிக்கிறேன். குடிச்சது போது முன்னே ஒரு பிறவிதான் அடுத்து நம்மெல்லாம் பிறக்க போறது இல்லைன்னே. நீங்கள் எல்லாம் யாருக்கு வேணுமோ எனக்கு தெரியாது. நீங்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் எனக்கு வேணும். உங்களை விட்டா எனக்கு உறவு இல்லையன்னே.
எல்லாமே கேட்டு இனிமேல் தண்ணி அடிக்க வேணாம்னு மேடைக்கு நான் படிக்கும் போது அதில் 4 கிறிஸ்து கட்ட வயனை ஓத்தாங்கம்மான வந்தாலும் நீங்க நல்லா இருக்கணும்னு மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சு 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல கூடம் 10 பேரை வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆமா, இதுல சரி தம்பி ராதா சொல்றானே, எம்கேஆர் சொல்றானே விட்டுருவான், நம்ம தம்பி சொல்றான்னு கேட்குற ஆளுங்க பேசாம இருப்பேன். இந்த கட்டிங்க மட்டும் ஓசியில போட்டு வந்து கடுப்பாயிடுறேன். கட்டிங்க போட்டு வந்து அந்த மசிறுமயம் பப்புன்னு இந்த மாட்டை என்ன மயத்துக்கு பாடுறேன். அதுவும் இறங்கி போச்சு. இந்நேரத்தில் பிளாக்கில் ஒன்றா 50 ரூபா கூட சொல்லுவாங்களே. ஆனால் சரக்கு கூட எங்கே நீ வாங்கி போடலாம். சரக்கு அடிக்கிறேன்னு பார்த்தா மூஞ்சி ஊரா இப்படியே திரிவாங்க. ஆனால் அந்த கணேஷ் போயில வாங்க முடியாது. அந்த கணேஷ் போயில வாங்குறதுக்கு நாடகத்துக்குள்ளெல்லாம் பக்கத்தில் உட்காந்துற ஆளுக சைஸாக விசாரிப்பேன். அண்ணே உங்களை எங்கனே பார்த்துருக்கண்ணே. இல்லையே, நான் சிங்கப்பூர்லேருந்து நேர்த்தியாக வந்தேன். நேர்த்தியாக வந்தியலா? நீ யார் மையன் திராணியில்? நான் கண்ணே மையன். என்ன தெரியுதா? நான் புள்ளோடி தான் வந்தேன், டீ கடை வச்சுருக்காருல்ல, அவர் சித்தி மையந்தேன், தேவகோட்டிலேருந்து வந்திருக்கேன். அப்புறம் நல்லா இருக்கல, சிங்கப்பூரில் எப்படி வேலை வச்சு நீங்கள் உங்கள் அப்பாவை எங்கள் அப்பாவை இப்படின்னு சொல்லிவிட்டு ஜெயிச்சா கேட்பேன். கொஞ்சம் புயலை விடுங்களேன். அந்த புயலைக்காக அவன் வரலாற புறம் கேட்டு அதுலேயும் சில பேர் புயலை கேட்கும்போது ஜெயிச்சா கேட்பேன். அண்ணே அவன் 3 ஓட்டுக்கு தேர் இருக்கு, நான் தரவே மாட்டேன். ஏய், ஒருத்தனை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க ஒரு ஊரில், சொந்த மச்சனை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. உதக்குன்னு போட்டு 10 பேர் அடிக்கிறாங்க. அவன் பொண்டாடி சொல்லுது, எங்கள் 1000 தேர்தல் எங்கள் அண்ணனை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க போங்க அப்படின்னு. அன்னைக்கு கணேஷ் புயலை கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டேன். நல்லா புழக்கணும், புயலுக்காக போக மாட்டான்டான். அதனால் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் கொஞ்ச நாளில் பழகன அந்த கெட்ட வழக்கத்தை மறந்துரு. ஒரே விஷயம் ஐயா, உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு அதிகமாக ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது ஆட்டுக்கறியை தொடமாட்டே இல்லை, உண்மை தானே? உனக்கு சுகர் அதிகமாக இருக்குன்னா டீயில் சீனி விடாமல் குடிக்கிறே இல்லை? அதே மாதிரி தான் இந்த பழக்கத்தை நாளடைவில் விட்டேன்னா இந்த பிறவியில் நம்ம ஏன் பிறந்தோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை விட்டீங்கன்னா நீங்கள் உலகத்திலேயே புனிதமான மனுஷனாக வாழலாம். ஆனால் குடிச்சு விட்டோம்னா 50 பேர்த்துக்கு நம்ம பககாரனாக தான் இருக்கணும். நீ குடிக்க நம்மளை குடியாரம் பட்டம் இங்கே செலுத்துவாங்கண்ணே. அதனால நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய இந்த தெய்வம் இங்கே துடியாக இருக்குது, அரக்காசி அம்மே. ஆனால் நம்ம சாமியை கூப்பிட்டு திராணியில் நிப்பாட்டுவோம். சாமியை கும்பிட்டு விட்டு நான் நோட்டீஸை படிக்கிறேன். எக்கோ ஹலோ 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 வடக்கே வளநாடு வாலிகுண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா, தட்சிணா பூமி ஆறாம்பலி கோட்டை 7000 பண்ண, மேற்கே மலையாளா அதுமே மலையாள நாடு, அந்த மலையாள சீமை முப்போகம் விளையும் சீமை. அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்தில் 60 பிள்ளைகள் பிறக்க, அப்ப மலையாளத்து அரசே, என் காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு, எனக்கு ஒத்த பிள்ளைய அதுல பிரிச்சு மலையாள நாட ஆட்சி செய்ய வாரிசா குடுடா என்று சொல்லி கேட்க, அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வாரேன், இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன், இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்குறேன், இது மலையாள நாடு கொண்டு சென்று வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி
60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தார வாக்கு. இந்த 60 பிள்ளையும் செல்லமாக வளர்ந்து வருங்காலம். இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்ச மலையாள சீமை கடும் பஞ்சமடைய அங்க பயிரெல்லாம் கருகுது, விலங்கெல்லாம் ஜாகுது. அங்க மக்கள் எல்லாம் பட்டினில பசியில வாடுது. அப்ப மலையாளத்து அரசே, இது என்னடா பஞ்சம்? இந்த பஞ்ச வர காரணம் என்ன? அப்ப எத்தனையோ கோடாங்க கூப்பிட்டு மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்க உடுக்க உடச்சிருஞ்சிரும். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா? அப்ப கோசு உண்டு கோடாங்கி அங்க கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகாலை 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி வாக்கையில அந்த கோசு உண்டு கோடாங்கி எடுத்த வச்ச குறியில சொன்னானா, இந்த 60 உள்ளையும் ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடோ, இது பொல்லா கருப்புடா, இது ஆரடி வெங்கடாட்டா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாரு. இந்த கருப்பு இருக்கிற இடம் கிநாடு. அப்ப கருப்ப நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம மலையாளத்து மக்க கண்கலங்கு நேரம். அப்ப ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாள தியாயம் கருப்பன. அப்ப பெய்யாத மழை பெருமழை வேஞ்சு குத்தி கிளப்புதுடா மலையாள நாடை விட்டு கருப்பை பெட்டிய. அப்ப மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பன் பெட்டி வருதுடா ஒத்தையில. அப்ப கருப்பனுக்கு நான் தமிழ்நாட்டுல எந்த திசையில போய் உட்காரு? அப்ப அழகு மலை காடு, அருவி மலை சோங்க, அந்த 18 திருடர்களும் அழகு மலை வனக்காட்ட கொள்ளையடிக்க வருங்காலம். அப்ப என் மலட்டாட்டு தண்ணியில வரக்கூடிய கருப்பன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 லாடர்களையும் 18 திருடர்களையும் படிக்கட்டாக்கி உட்கார்ந்தாண்டா 18ஆம் படியாட்டா. என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி, என் அரக்காச அம்மனை வணங்கி, இங்க இருக்கக்கூடிய வாழ்ராமனைக்க முனியாண்டிய நான் உன்னை வணங்கி கதையை தொடர்கிறேன். எல்லாம் அமைதியா உட்காரு அண்ணே. எல்லாரும் அப்படியே அமைதியா உட்காருங்கண்ணே, உட்காருங்கண்ணே. அண்ணே எல்லாரும் அப்படியே அமைதியா உட்காருங்க, உட்காருங்கண்ணே. அக்கா அம்மா எல்லாரும் அப்படியே உட்காருங்கம்மா. பூக்குழி இறங்க எல்லாம் தயாராகிட்டு இருக்கு. எல்லாரும் அப்படியே அமைதியா உட்காருங்க, உட்காருங்க. ஏன் நகரத்திலும் பொன்னர் கொடிய மதிப்பு மரியா கூறிய திராணி கிராமத்திலே அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அரைக்காசு அம்மன் கோயில் பூக்குழி திருவிழாவை முன்னிட்டு புகழ்பெற்ற நாடக நடிகர் கலைஞர்களை கொண்டு இந்த நாடகம் நடைபெறும். தமிழகத்திலே தலை சிறந்த நாடகங்கள் ஒன்றுபட்ட திராணி கிராமத்தில் உள்ள இந்த மேடையை அலங்கரிக்கும் அற்புதமான நிகழ்வாம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தேவகோட்டை மதிப்புக்குரிய ஒன்றிய சேர்மன் பிர்லா கணேசன் ஐயா சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001 நன்கொடை வழங்கிய சேர்மன் ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. குயிலினும் இனிமையான கோயிலவாணி கொஞ்சுமொழி பேச ரஞ்சிதம்
தனக்குத்தானே தனி பாணிய வகுத்தரும் பாசத்துக்குரிய அருமை சகோதரி கம்மங்காடு மண் கண்டெடுத்த அன்பு தங்கச்சி ராசாத்தி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். மண்டையில் மசுரலாட்டாலும் தொண்டையில் வளமாக பாடக்கூடிய கப்ளிங் மண்டையன் என் அன்பு நண்பன். உள்ள போறேன் ஒரு மசுரை வச்சு தேங்காயை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா அது டோப்பு மண்டை. பக்கத்தில் உள்ளவங்களாம் அமர்ந்து உட்காருங்க, எல்லாரும் பார்க்கணும். என்ன நம்ம மட்டும் நாடகம் பார்த்தா பத்தாது, எல்லாம் இருக்கவங்களும் பார்க்கணும். கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க, அந்த சைடில் உள்ள உட்காருங்க. அமைதியாக இருந்து நாடகத்தை இது பண்ணுங்க. நல்ல சிறப்பான நடிகருங்க. என்ன அந்த நாடகம் நடக்கணும்னா நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். சைடில் உட்காருங்க. பாசத்துக்குரிய நண்பன் வையாபுரி மண் கண்டெடுத்த எஸ்பி செந்தில்குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது. ஒவ்வொரு கலைஞனையும் இந்த மக்களுக்கு பிடித்து விட்டால் யாராலும் அவனை அசைக்க முடியாது. மக்கள்கிட்ட பேர் வாங்கணும். போன வருடம்தான் அறிமுகப்படுத்தின இந்த ஆறுமுனிய சக்கரவர்த்தியை தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த மணிகண்டனை என்னுடைய உறவுகள்கிட்ட அறிமுகம் செஞ்சேன். இன்னைக்கு எந்த ஊர்ல நான் நாடகம் பேசினாலும் பெட்டிக்கு மணிகண்டனை கொண்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நான் வாங்கின பேரை வாங்கியிருக்கேன். வாழ்த்துக்கள் அன்பு தம்பி. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனிய பெண்பாடு. ஒத்தமுத்து குமார் அவர்கள் டைல்ஸ் மேஸ்திரி அம்பாலயத்துக்காக MK ராதா அவர்களுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார்கள். மணி நீ பாடுற பாட்டுக்கு என் மக்கள் உரம் உருகி கைதட்டணும்டா. ஆத்தா ஒஞ்சேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆடு ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலத ஒட்ட பார்த்தாலே சேத்தனக்கே தோடு செத்தாலும் என்ன போத்த வேணும் போய் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்திர மீன் பிடிக்க அப்பனுக்கு தலது ஒட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணு செத்தாலும் என்ன போத்த வேணும் போய் செத்தாலும் என்ன போத்த வேணும். இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினது புஞ்சேனதானே பண்ண பூஞ்சோனதானே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினது புஞ்சேனதானே பண்ண பூஞ்சோனதானே வெறுந்தர விரி போலதான் படுத்து கிடந்ததும் உஞ்சேனதானே பண்ண பூஞ்சோனதானே இரைச்சல காயும் போது வாழவில்லா தெரியும் இத்து போன சேலைக்கின்னும் சோக கதை புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும் நீ சேலை கட்டி எரைச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும் நீ சேலை கட்டி எரைச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும் ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே
அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை அம்மா பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை காயப்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலை மயிலிறகமோ சேலை மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும் அத்தா உச்சேல அந்த ஆகாயத்தை போல அத்தா உச்சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூக்க தூரி கட்டி ஆத்தில மீன் பொழிக்க அப்பளுக்கு தலத ஒண்ணு பத்தால சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் சூப்பரியா 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 வாழ்த்துக்கள் நல்லா இருக்கு நல்லா இருக்கு மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வான் என் அன்பு தம்பி சொந்த ஊரு அறந்தாங்கி அருகாமல் உள்ள ரெட்டையாளம் கிராமம் தான் அந்த மிருதங்க சக்கரவர்த்தி தம்பிக்கு சொந்த ஊரு ஆனால் இவர் வந்து நாடக உலகத்துக்கு 6 வருஷம் ஆச்சு ஒரு நாடக கலையில பக்கமேல கலைஞனா இருந்தாலும் சரி நாடக நடிகரா இருந்தாலும் சரி அந்த மேடை அனுபவம் வர 3 வருஷம் ஆகும் ஆனால் வந்த வருடத்திலிருந்து 30 நாள் நாடகம் இவனுக்கு தேதியே கிடைக்காது இவ்வளவு ஞானம் எப்படி வந்துச்சு இவனுடைய வாத்தியார் சாதாரண ஆள் இல்லை ஆவுடையார் கோயில் மிகப்பெரிய ஒரு வாத்தியார் மோகன்தாஸ் இடது கையில் வாச்சிருப்பாரு மோகன்தாஸ் அவர் அதிகமாக யூடியூப்ல யாரோட பார்த்துருப்பீங்கன்னா சம்பாநட்டி ராஜசேகரோட பார்த்துருப்பீங்க மோகன்தாஸ் அவருடைய மாணவன் தான் என் தம்பி எத்தனையோ பேர் வாசிப்பாங்க அத்தனை பேர்த்துக்கும் ஒவ்வொரு இனிமை இருக்கும் ஆனால் என் தம்பி வாசிக்கும் போது எல்லா பாட்டுக்குமே இனிமையாக இருக்கும் இப்போ வாசிக்கிறத பார்த்து உங்களை அறியாமல் நீங்கள் கைதட்டுவீங்க பாருங்களேன் ரெட்டையாளம் எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்
அருமையான வாசிப்பு. வாழுக வாழுக. உன்னுடைய தொழிலும் முன்னேறணும், உன் குடும்பமும் நல்லா இருக்கணும். இந்த கலையில் உன்னுடைய பங்கு எப்பயும் இருக்கும். பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர். இந்த ஆல்ரவுண்டுக்காரனை பார்த்தாதே எனக்கு எரிச்ச மஜரா வரும். வீட்டில் இருக்க 50 ஜாமானே அழுட்டு வந்துடுறேன். போரிங் பவுட்ரு, லிப்டிக்கு, பிள்ளை விளையாடுற கிழுக்கு, இந்த ரவுண்டு இங்கே வாரு. வீட்டில் உள்ள அஞ்சரத்தை தூக்கிட்டு வந்துட்டேன் எங்கள் அண்ணன் பையன். ஆனால் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கம் என்று சொன்னால் அங்கே எத்தனையோ திறமையான ஆல்ரவுண்டர் இருக்காங்க. ஆனால் அனைத்து மக்களுக்கும் படக்கு நாவுக்கு வர்ற ஒரே ஆள்னா புதுக்கோட்டை ஏகே அருள். ஏகே அருள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள்.
அன்பு அண்ணன் திறமையானவர் சிறுகாழி கோவிந்தராஜ் ஐயா. எந்த பாட்டு பாடினாலும் இந்த இசைக்கருவி இல்லாமல் பாட மாட்டார். ஒரு சத்தம் கேட்க அந்த பாட்டில் டியூன் 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 பாசிங்க. கூட்டத்துக்கு இடம் பத்தல இந்த நாடத்தை இங்க எதுக்கு போட்டீங்க? பிஞ்ச காடு கிடைக்கலையா ராசா. கூட்டத்தில் எத்தனை பேர் மூத்திரம் முட்டி போப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் சாமி அழைப்பேன் கூட்டம் தான் தாங்காது. உழப்பி நாசக்கடாக்கப்படுறாங்க. தொடர்ந்து மறக்க முடியாத கிராமம், மறக்க முடியாத மைசெட் திராணி கலா மைசெட்டு. எங்கள் அண்ணே ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உன்னுடைய நாடகத்துக்காக எத்தனை கிராமத்துக்கு நான் மைசெட்டு போட்டிருக்கேன், திராணி என் சொந்த கிராமம், நீ வந்தே ஆக வேண்டும் என்று சொன்னேன். திராணி கலா மைசெட்டு உரிமையாளருக்கும் அவருடைய அன்பு தம்பி கார்த்தி அவர்களுக்கும் எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டுமல்ல, எம்கேஆர் அன்பாலயத்துக்காக நிறையா உதவி செய்த ஒரு மைசெட்னா திராணி கலா. இப்போ கூட 1001 எங்கள் அண்ணன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ணே, ரொம்ப நன்றி. உங்களுடைய இந்த பணி தொடர்ந்து வெற்றி முரசு கொட்டும் வரும். இந்த தாயினுடைய அருள் அப்படி. முனியையா கருப்பே எல்லா ஜாமியும் ஒன்று வட்டு உன் செட்டை அசைக்க முடியாது. அடுத்த வருஷம் 2 கோடிக்கு நீ ஆடிக்கார வாங்கணும், நாங்கள்லாம் தெருவில் தெரியணும். அதே என் ஆசை. பேர் சொல்லல கீரமுண்டாய். இங்கே சிறந்த முறையிலே தாளத்தை செய்யக்கூடிய அன்பு என் நண்பன் புதுக்கோட்டை அருகாமல் உள்ள பூவரசக்கூடியை சேர்ந்தா இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தெய்வத்துக்கும் காளி கருப்பே முனியாண்டி நொண்டிச்சாமி அம்புட்டுக்கும் பூஜாரி யாருன்னா இங்கே தாள கலைஞர் சண்முகம். வாழ்த்துக்கள் பெரிய பூஜாரி. போதும் போதும் போதும். ஏன் முண்டை இரும்பு தேஞ்சு போகும். உள்ள வை, போலீஸ் ரைடு உள்ள வையா, உள்ள வையா. சிறந்த முறையிலே இங்கே சீனமைத்துள்ள அன்பு உறவு எங்களது சீன் கம்பெனி லிங்கவிலாஸ் சீன் கம்பெனி காரக்குடி ஆறாவயல் உரிமையாளர் சந்திரன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணே. கொட்டக அமைப்பு என் சின்னையா ஜி பாண்டி வேலாயுத வட்டனா அன்பு உறவுக்கு நன்றி. சாமியை கூப்பிடவா? சாமியை நாங்கள் அழைச்சேன்னா ஊரே எல்லா சாமியும் இங்கே வந்துடும். கருப்பிலேருந்து காளியாத்தா வரைக்கும் ஒத்த காலை ஜப்பானி ஒரு கால நண்டியா கலிஜர் காளிமுனிலாம் வந்துடும். நீங்கள் வேணாம்னு சொன்னால் விட்டுறேன். தெய்வத்தை கூப்பிடவா? கூப்பிட சொல்லிட்டாங்க. அப்படி கூப்பிட்டாத்தையும் கொஞ்சம் நேரத்தில் அவன் இடம் தெரியாமல் தெரிவ தக்குத தெரியும். தத்துருவமாக இங்கே சாமி வரும். தயவு செய்து காமராஜ் பில்டிங் இடம் ரொம்ப புளிக்குண்டா இருக்குது. ஆனா கூட்டத்தை பார்த்தீங்களா? உண்மையாலுமே ஏன்? ஆமாங்க, ரொம்ப சிரமமா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நீங்களும் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். அடுத்த தடவை ஒரு கொட்டகை போடும்போது இன்னும் கொஞ்சம் பெருசா போடும் மாதிரி. அடுத்த வருஷம் ஒரு கலையரங்கத்தை கட்ட சொல்லுமா? கலையரங்கத்தை கட்டிருங்க, அதான் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. அப்படி சொல்லணும். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. கலையரங்கத்தை பெருசா கட்டுங்கன்னு சொல்லுமா? கொட்டகையா கட்டாம கலையரங்கமா கட்ட சொல்றேன். பெருசா கட்ட. அதுல ஒரு சுயநலம் இருக்கு. இதுல என்ன ஆட முடியாது, அதுல ஆடலாம். துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, துபாய். உன்னை வாயை திறக்காதன்றீங்க, பொளந்துருவேன். சுதி எப்படி? மச்சிக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள, மச்சிக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமே சுட்டத்தை கட்டிட்ட பிள்ளை சுப்பரடி கட்ட பிள்ளை சின்ன பிள்ளை வாலி பட்டி கட்டி
மச்சிக்கவ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ளே சத்தியம் கொழுப்ப பத்தியா சொல்லி தருவேன் என்ன தரவேணும் அள்ளி தருவேன் என்ன கதை வேணும் சொல்லி தருவேன் என்ன வழி வேணும் அள்ளி தருவேன் நீங்க கேட்டாலும் அதட்டனது இல்ல வேண்டியதை நீ கேளம்மா வச்சுக்கவா போதும் போதும் செங்கரும்பு தர கொண்டு வரவா சிட்டரும்பு போல ஊற வரவா கொண்டு வரவா சிட்டரும்பு போல ஊற வரவா வச்சுக்கவா வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ளே என்ன சொல்லிட்டே இருக்கீங்க அவர் நம்மளை கண்டுக்கவே இல்லை மச்சான பாரடி மச்சமுள்ளாளடி மச்சான பாரடி மச்சமுள்ளாளு ஆளு ரொம்ப நீளம் ஒட்டவே வெட்டணும் வாங்கடி வெட்டணும் மச்சான பாரடி அவர மச்சமுள்ளாளடி ஒட்டவே வெட்டணும் வாங்கடி மீச வச்ச பில்லா ஆள பாரு நல்லா இவர் மீச வச்ச பில்லா பாயமொழி மாமேந்தா ஆள போற ஆளுடா வீரண்டா அடக்கடி நாக்கு தானன தானா பேக்கு தானன தானா அடக்கடி நாக்கு அது ஒரு பேக்கு எதை சொன்னா கடுப்பேறிட்டு தான் உட்காரா ஐயோ பாஸ் கோபப்படாதீங்க கோபப்படாதீங்க நீ என்ன பொறுமை கடலின பெரிய ஐயோ 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 அது புது சங்கு வச்சு அடிக்க புதுக்கோட்டையிலே அசிங்கம் பேச டான்ஸர் வரிசையில நானும் ஐயோ 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 அது புது சங்கு வச்சு அடிக்கலாமா என்ன மோதுறது என்னலையா பிரச்சனை அட என்னலையா பிரச்சனை அட நான் பேசுறேன் உன்னையதாண்டா தம்பி பேக்குன்னுச்சு காதல் விழுகலையா நான் அப்படி யார் அந்த பையனை கெடுத்தது மிருதங்கக்காரரை போய் நீ பேக்குன்னு சொல்லலாமாமா அவன் எப்படி கோவப்படுறான் பாரு என்னையா என்ன இல்லடா குடும்பமா அது மானகட்ட குடும்பமா இருக்கு மச்சான பாரடி
லேசான பாரடி ஒட்டவே ஒட்டணும் வாங்கடி ஓடு சா 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 நீ ஆடு என்னை வச்சு செய்யறல ஆடு ஆடுதான் நீ பழிச்சுக்கிட்டு இருக்க ஆடு. எனக்கு கோவம் வந்து- நான் பிரேக் டான்ஸ் ஆடுறேன் இப்ப பாரு என்ன பிரேக் டான்சர் இந்த பையன் ஏன் மைக்க கழட்டிக்கிட்டு இருக்காப்ல மச்சான் மச்சான பாருமா மச்சான பாருமா மச்சான மச்சான் மச்சான பாருமா கொழுப்பை பத்தி நான் ஆடிக்கிட்டு இருக்கேன் அவர் அங்கிட்டு இருந்து ஆடிக்கிட்டு இருக்கேன் சொன்னதை கேட்டியா கவனிக்கிறேன் பிரியோ தொங்குறதா பிரியோ என் மனசாட்சி எப்படி ஆடுது பத்தியா இங்க அது தண்ணியை போட்டு ஆடிக்கிட்டு இருக்கு நீ வேற அதான் என் மனசாட்சி என்ன மிருதங்கரவர்களே நீங்களும் சேர்ந்தாருங்களே பிரியோ கண்டினியூ